நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சாவி திரைப்படத்தின் விமர்சனம். ஆண்டன் அஜித் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஆண்டன் அஜித் தயாரித்து இயக்கியுள்ள புதிய படம் சாவி. மாஸ்டர் படங்களில் நடித்த உதய் தீப், பேட்டை படத்தில் நடித்த ஆதேஷ் பாலா, ஆஷிகா, ராட்சசன், யாசர், மாஸ்டர் அஜய், கவிதா சுரேஷ், பிரேம் சேஷாத்ரி, ஷியாம், ஜீவா, பவனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். சாவி அங்கு எதிர்பாராமல் நடக்கும் ஒரு அதிரடி திருப்பம், அதை தொடர்ந்து நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த படத்துக்கு இதுக்கு முன்பு வைத்த பெயர் சாவி வீடு. அதை தான் சென்சாரில் பிரச்சனை என்பதால் அதை அப்படியே மாற்றி சாவி என்று படத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அங்கு எதிர்பாராமல் நடக்கும் ஒரு அதிரடி திருப்பம் தான் அதை தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து கலகலப்பான நகைச்சுவையுடன் மாறுபட்ட கமர்ஷியல் படமாக இப்படத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் அன்னி மேரி ஜீட் மாரிமுத்து. இருவரும் காதலிக்கிறார்கள். இவர்கள் காதலுக்கு பிரேம் சேஷாத்ரி எதிர்ப்பு தெரிவிக்க அவர் ஒரு நாள் இறந்து விடுகிறார். அவரின் தங்கை ஸ்டெல்லா, ஜூபின் மாமா பிரேம், வீட்டுக்கு செல்லும் ஜூட், அவனது அம்மா இருவரும் அடுத்த நாள் தான் அந்த படத்தை எடுக்கிறார்கள் என்று சொல்ல, இரவு முழுவதும் ஜூடும் ஜோஸ்வா இருவரும் காவல் காக்கிறார்கள். அந்த இரவில் பிரேம் பாடி காணாமல் போக அதை கண்டுபிடிக்க சக்கரவர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் ஆதேஷ் பாலா வருகிறார். அதன் பிறகு கதையால் பல ட்விஸ்டுகள். நாயகன் உதய் அப்பா அமரனை கொன்றது ஆரோக்கியராஜும் சகாயராஜ் இருவர் மீதும் ஆதேஷ் பாலா சந்தேகப்படுகிறார். 20 வருடங்களுக்கு முன்னால் காணாமல் போன இமான், புளோரா இவர்கள் மீதும் ஆதேஷ் பாலா சந்தேகப்படுகிறார். சகாயராஜ் மனைவி எலிசபெத் மற்றும் ஆரோக்கியராஜ் தங்கை ஸ்டெல்லா இவர்கள் மீது இன்ஸ்பெக்டர் ஆதேஷ் பாலா சந்தேகப்படுகிறார். ஆரோக்கியராஜ் மகள் அன்னி மேரி தன் காதலன் ஜூட் மீது சந்தேகப்படுகிறாள். இதற்கிடையில் மர்மமான ஒரு லாரி ஆக்சிடென்டில் ஆவது போலவே வந்து போகிறது. பார்வையாளர்களுக்கு இந்த லாரி மீது சந்தேகம் வருகிறது. முடிவில் ஆரோக்கியராஜ் பாடி காணாமல் போனதற்கு யார் காரணம், என்ன நடந்தது என்பதை விறுவிறுப்பாக சஸ்பென்ஸ் த்ரில்லருடன் டார்க் காமெடி படமாக நன்றாக விறுவிறுப்பாக கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஆண்டன் அஜித். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி படத்தில் மொத்த படைப்பு நடத்தியிருக்கிறார். ஆதேஷ் பாலா படங்களில் சிறப்பாக நடித்து வருகிறார். இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். கதையில் முக்கிய கதாபாத்திரமான சக்கரவர்த்தி என்ற வேடத்தில் காவல்துறை அதிகாரியாக வந்து இறந்து போன ஆரோக்கியராஜ் உடல் எங்கே என்று தேடுவதில் ஆர்வம் காட்டி நடிப்பில் நம்மை கட்டி போடுகிறார். இவர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் பாணியே புதுமையாக இருக்கிறது. எல்லோரையும் சந்தேகப்படுவது, யூடியூப் பார்த்து சிக்கல் செய்த மனைவியிடம் மாட்டிக்கொண்டு விழிப்பது, நண்பன் ஆரோக்கியராஜிடம் தன் இரண்டாவது மனைவி மாதவியை பற்றி சொல்வது, கான்ஸ்டபிள் பல்ராமிடம் கண்டுபிடிக்க முடியாமல் கத்துவது என ஒவ்வொரு காட்சியிலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். இனி அவருக்கு நாயகனாக நடிக்க நிறைய படங்கள் வரும். அதற்கு இயக்குனர் வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஆதேஷ் பாலா. உதய்தீப் ஜூட் என்ற கதாபாத்திரத்தில் காமெடியும் கலகலப்புமாக நடித்திருக்கிறார். இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தை மூழ்கி செய்யக்கூடாததை தவறை செய்து தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த கதாபாத்திரம் ஒரு உதாரணம். இவர் நன்றாக நடித்திருக்கிறார். ஆஷிகா அன்னி மேரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள மூலம் பரிச்சயமான நடிகையாகிறார். காதலனை சிகரெட் பிடிக்காதே என்று எச்சரிக்கை எடுப்பதும், அப்பாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்று இவரும் கண்டுபிடிப்பது என அருமையான நடிப்பை வழங்கியிருக்கிறார். யாசர் கரன் என்ற கதாபாத்திரத்தில் உதய நண்பராக வருகிறார். பிரேம் சேஷாத்ரி ஆரோக்கியராஜ் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். ஒரு சொந்த படம் எடுத்துவிட்டு அதை விற்பனை செய்ய முடியாமல் தன் தங்கை ஸ்டெல்லா வீட்டுக்கு வருகிறார் நாயகன் உதய். குடிபோதையில் பிறந்த நாளின் போது அவமானப்படுத்திவிட தன் மகளை தரமாட்டேன் என்று சொல்லும் கதாபாத்திரம் பிறகு பிணமாய் கிடக்கும்போது நன்றாக நடித்திருக்கிறார். வழுக்குத்தலை பரிதாபம். ஷியாம், ஜீவா, சகாயராஜ் என்ற கதாபாத்திரத்தில் கம்பீரமாக நடித்திருக்கிறார். நாயகன் உதய் அப்பா இறந்ததற்கு நானும் ஆரோக்கியராஜ் காரணம் அல்ல என்று அவர் சொல்லும் காட்சிகளும், மகன் பிடித்த சிகரெட்டை பிடித்து விளையாட்டு காட்டி இறந்து போவதும் வேடிக்கையான நிகழ்ச்சி. மற்றொரு படத்தில் கவிதா சுரேஷ், பவனா, மாஸ்டர் அஜய் ஆகியோரை சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ஜோஸ்வா என்ற கதாபாத்திரத்தில் கார்த்தி போதை அடிமையாகும் இளைஞனாக நன்றாக நடித்திருக்கிறார். கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கியிருக்கிறார் ஆண்டன் அஜித். சீனுக்கு சிரிப்பு மேலாக நடித்திருக்கிறார் அறிமுக இயக்குனர். ஆனால் அசட்டு காமெடிகளாக இல்லாமல் நினைத்து சிரிக்கும் அளவுக்கு ஒவ்வொரு ஒன்லைனும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளஸ் இன்டெலிஜென்ட்டாகவும் தமிழ் சினிமாவில் கலகல என வரவேற்பு நிச்சயம் இந்த படத்துக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.